கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறது. தேவனாய கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்பொழுதும் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மள போன ஆயிட்டான். இப்பொழுது இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்னென்றைக்கு உயிரோட படிக்கு இவனை அந்த தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாருன்னா, இப்போ மனுஷன் பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ணதன் மூலியமா பூமி சபிக்கப்பட்டுட்டு, இவன் வாழ்நாள் ஃபுல்லா வந்து இந்த ஜீவஜீவன் கனிங்கிறது ஒரு சகவரம் உள்ள கனி. இந்த கனியை புசிச்சான்னா, இவன் வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாவத்திலே இருந்து சாவான். சோ அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இந்த தோட்டத்துல இருந்து அவனை வெளியே அனுப்புறாரு. இந்த ஞானார்த்தமா இதுல எதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்புற மனுஷன் திரும்ப எப்படி உள்ள வருவான் அப்படின்னா, வெளிப்படுத்தல 22 அதிகாரம் 14 வசனத்துல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசலின் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின 22வது அதிகாரம் 14வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இப்ப வெளியே போன மனுஷன் திரும்ப எப்படி உள்ள வருவான் அப்படின்னா, இப்போ அவருடைய கற்பனையின்படி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கும் அவருடைய இந்த நகரத்தின் வாசல், இப்போ தேவன் வந்து இவங்களை வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் கிழக்கு சுடரொளி பட்டயம்னா 2 பட்டயத்தை வச்சிருவாரு. இந்த கனியை புசிக்க கூடாத அளவுக்கு காவல் காக்காரு. இப்ப வெளியே போன மனுஷன் அகைன் எப்படி உள்ள வரணும் அப்படின்னா, இது மூலியமா தான் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றி அவருக்கு இப்போ கீழ்ப்படியாமை மூலமா தோட்டத்துல இருந்து வெளியே போறான். திரும்ப அவருடைய கீழ்ப்படிஞ்சு அவருடைய கற்பனைப்படி செய்யும்போது திரும்ப இந்த தோட்டத்துக்குள்ள வாரான். இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை, அதாவது எதுல இருந்து உருவானானோ அந்த மண்ணை பண்படுத்த தேவன் அந்த தோட்டத்துல இருந்து மனுஷனை வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ தோட்டத்தின் கிழக்கே வந்து கேருபீன்களையும் சேராபீன்களையும் சுடரொளி பட்டத்தையும் வீசி அங்க இருந்து, அதாவது மனுஷன் திரும்ப உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏதன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக கிழக்கு சுடரொளி பட்டயங்களை வைக்கிறாரு. இந்த வகையா தேவன் மனுஷனுங்களை தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்புறாரு. இதுக்கப்புறம் காயின் ஆபேலை பத்தி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா.